பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை 1 யோவான் 2வது அதிகாரம் 15-16. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்தில் உள்ளவைகளும் அன்பாதிருங்கள், அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளை எல்லாம் பிதாவினில் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் கூட தேவன் நம்மளோடு பேசுகிறார். ஏன்னா உலகத்தில் மேல நம்ம எந்த ஆசையும் வைக்காதபடிக்கு, ஏன்னா அன்பு கூறுகிறோம். ஒவ்வொரு உலகத்துல ஒவ்வொரு காரியத்து மேலையும், ஒவ்வொரு பொருளுக்கு மேலையும், சொத்து மேலையும், வீடு மேலையும் நமக்கு நிறைய ஒவ்வொரு காரியத்துல அன்பு கூறிட்டே இருக்கிறோம். அது மேல பிரியத்தை வைக்கிறோம். அது எல்லாமே ஒளிந்து போய்விடும் தேவன் சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனோட வார்த்தை இந்த காலை வேளையில நம்ம தியானிக்கும் போது எது மேலையுமே நம்ம தேவன் மேல எது நமக்கு நிரந்தரமோ அதன் மேலதான் அதிகமான அன்பை வைக்கணும்னு சொல்றாரு. என்ன கண்கள், இச்சைகள், பாவங்கள், இது இப்படி எல்லாம் நம்ம ஒவ்வொருத்தவங்க போய்கொண்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் இதுல எல்லாம் பாவம், அதெல்லாம் ஒளிந்து போகிற விஷயங்கள். ஆமென். அல்லேலூயா. அப்பனா தேவன் நம்மளோடு பேசுறார். ஏன்னா உலகத்தின் அதில் இச்சைகள் இருந்து நம்ம எல்லாம் வெளியே வந்துடணும். ஒவ்வொரு மேலையும் அந்த இதை வைக்காதபடிக்கு தேவனோட சித்தத்தை யார் செய்கிறார்களோ அதுவே நிரந்தரம் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவனோட சித்தத்தை செய்கிறவர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்களாம். ஆமென். அல்லேலூயா. அப்பனா நம்ம என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர்களாக கூட நம்ம இந்த நாள்ல காலை வேளையில நம்ம தியானிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா எல்லாமே ஒளிந்து போகும், உலகம் ஒளிந்து போகும், தேவனோட வார்த்தை ஒன்றும் ஒளிந்து போகாது. அப்பனா நம்ம இதெல்லாம் நம்ம வாசித்து விட்டு நம்ம கிறிஸ்தவர்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒவ்வொரு நாளையும் நம்ம இப்படி நம்ம தேவனோட வார்த்தை கீழ்ப்படி நடக்கணும், பிரமாணத்துல நடக்கணும்னு சொல்லி ஆலோசிக்கணும். அப்ப அதை மறந்துடுறோம். படிச்சதோட விட்டுட்டு நம்ம மறந்துடுறோம். சில சூழ்நிலைகள் வரும்போது தவறுகள்ல விழுந்துடுறோம். அதெல்லாம் இல்லாதபடிக்கு கூட தேவன் இந்த நாள்ல கூட நம்மளை எச்சரித்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம தேவன் சித்தத்தை செய்கிறவர்கள் தான் என என்றென்றைக்கும் நிலைத்திருப்பேன். தேவன் இந்த காலை வேளையில நம்மளுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். சோதராண்டவரே, தகப்பனே ராஜா, சோதரிக்கிறப்பா, உலகத்தின் ஆசைகள் மேல் தகப்பனே ஒவ்வொருவரும் தகப்பனே கர்த்தாவே பின்னோக்கி போய்கொண்டே இருக்கிறாங்க தகப்பனே. அதன் மேல எல்லாம் ஒன்றும் தகப்பனே ஆசைகள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே பாவத்துல இச்சைகளும் கண்கள் இச்சைகளும் பாவத்துல இல்லாதபடிக்கு ஒவ்வொருவரும் தகப்பனே நீங்க பரிசுத்தத்தை கொடுக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வேலையில கூட தகப்பனே கர்த்தாவே சூத்திரம் ஆண்டவரே, சூழ்நிலையில் வித்தமாக யாரு எந்த பாவத்துல இருந்தாலும் அது பாவத்துல இயேசு கிறிஸ்து நாமத்துல நான் அப்புறப்படுத்துறேன் சாமி. எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்மோட சித்தத்தை செய்கிறவர்களாக ஆண்டவரே, நாங்க ஒவ்வொருவரும் உம்மோட சித்தத்தை செய்கிறவர்களாக ஆண்டவரே எங்களை மாத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சாமி. அப்பா என்றென்றைக்கும் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தைப்படி ஒவ்வொருவரும் தகப்பன் நாங்க ஒவ்வொருவரும் என்றென்றைக்கும் சமூகத்தில் நிலைத்திருக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சாமி. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல கொடுக்கிறோம் சாமி. எங்களையும் உங்க கரத்துல தாழ்த்தி கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். காலை வேளையில அனைவருக்கும்